விசித்ரா. அமிதாப் மாதிரி ஹிந்தி பட உலகில் உங்களை ஆச்சரியப்படுத்திய கதாநாயகர்கள் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்லலாம்? சார் எனக்கு அக்ஷய்குமார் ரொம்ப பிடிக்கும். டைமிங் சென்ஸ், அவரோட டெடிகேஷன், அவரோட மூமெண்ட் சென்ஸ், அவர் வந்து கற்றுக்கிற ஒரு விதானம். அதாவது எனக்கு எதுவுமே வரலை, நான் இன்னும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் இல்லைங்க. நிறைய பேருக்கு வந்து இருக்காது. நான் அது ஈஸியாக பண்ணுவேன், ஏன்னா ஒரு வாட்டி பண்ணி காமிப்பேன், இந்த விசில் அடிச்சு இது நான் பண்ணிப்பேன். அது இல்லை, வந்து ரிஹர்சல் பண்ணி 2 நாள் ரிஹர்சல் பண்ணி செட்டில் ரிஹர்சல் பண்ணிவிட்டு வந்தாலும் அதை பார்த்து பண்ணிக்கிட்டு டைமிங் சென்ஸோடு வந்து டைமிங் சென்ஸோடு போகிறது அக்ஷய்குமார் சார். அதனால தான் அவர் இன்னமும் நீங்கள் பாருங்கள், சீரீஸாக ஃப்ளாப் கொடுத்தாலும் டப்புன்னு ஒரு ஹிட்டு கொடுத்துருவாரு. ஆமாம், நான் எப்போவோ கிலாடி டைமில் அவரை ஸ்டார்ட் பண்ண லைஃப்பை இன்னைக்கு என்ன இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இன்னி வரைக்கும் ஹீரோவா சார், பெரிய விஷயம். செகண்ட் ஹீரோவா பண்ணல. ஆமாம் ஆமாம், ஹீரோவா இன்னும் அவருக்கு இன்னும் பெரிய மார்க்கெட் இருக்காரு. இன்னும் ஃபைட் பண்ணுறாரு, இன்னும் ஹெலிகாப்டரில் தொங்குறாரு, இன்னும் ஓடுற ட்ரெயினில் ஏறி குதிக்கிறாரு, இன்னும் பொண்ணுங்களை தூக்குறாரு. கரெக்ட் சார். WWF அந்த ஆள் எவ்வளோ வெயிட் சார், அந்த ஆளை தூக்கின ஒரே மனுஷன் இப்படி தூக்கிட்டார் சார். ஆமாம், அப்போ பேக் இன்ச்சுரி ஆச்சு, அதுக்கப்புறம் அப்படி ஷார்ட்டாக தூக்கியிருக்காரு. கரெக்ட். அந்த மாதிரி ஹீரோ. அப்புறம் ஃபைட்டுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சார். சார் என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன் சார். கிலாடி சொல்லிட்டு ரஷ்யாவில் ஷூட்டிங்கு, ஹெலிகாப்டரில் ஒரு கையில் ஹேங் பண்ணிட்டு வந்து ரவீனா டண்டன் அப்படி கழுகு மாதிரி தூக்கிட்டு போறாரு. அப்பா, இந்த மாதிரி யாராவது பார்த்துருப்பேன், லைவ்ல நான் பார்த்தேன் சார். இது அப்ப என்ன பவர் இருக்கும் சார் அந்த கையில, இந்த கையில என்ன பவர் இருக்கும் சார். சார் ஒரிஜினல் ஹீ மேன் அப்படின்னு நீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சொன்னா அது அக்ஷய்குமார் சார். சார் செம்ம பவர் சார். நம்ம வந்து எல்லாருமே தர்மேந்தர் சார் தானே சொல்லுவோம். ஆமா சார், அக்ஷய்குமார் பவர்ஃபுல் ஆர்மி இல்லவே இல்லை சார். சார் ஒரு அடி அடிச்சு ஏந்திரிக்க முடியாது சார், அவ்வளோ பவர். பிளாக் பெல்ட் இன் கராட்டே, பியூர் பிளாக் பெல்ட் சார். அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் அவர் கிலாடியில் பார்க்கும்போது எனக்கு வந்து நமஸ்காரம் யூஸ்வலாக இப்படி தான் பண்ணுவாங்க, அவர் வந்து இப்படி பண்ணார். ஏன்னா பிளாக் பெல்ட் இருந்தாலும் எனக்கு தெரியாததால ஏன் இப்படி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் டான்ஸர். அப்புறம் நீங்கள் வந்து சார் 200 டான்ஸரில் 300 டான்ஸர் பின்னாடி வச்சாலும் இவரை முன்னாடி வச்சிங்கன்னா உங்கள் கண்ணு பின்னாடி போகாது சார். யுவர் ஐஸ் வில் பி ஆன் ஹிம், you will look at him because அந்த ஒரு பவர், அந்த கிராஸ்பிங் சென்ஸ் எடுத்துருவார். அவ்வளோ ஒரு கிரேட் டான்ஸர். இத்தனைக்கும் பர்ஃபெக்ட் டான்ஸர் இல்லை, ஆனால் வைல்டு டான்ஸர் இருந்தாலும் அவர் பண்ணுறதெல்லாம் ப்ராடாக இருக்கும். அது ஒரு பெரிய அட்ராக்ஷன். நீங்கள் ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே மூமெண்ட் அவங்க ஆடணும்ட்டு பார்ப்பீங்களா, இல்லை அவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பீங்களா? சார் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் லைஃபே இல்லை சார். பொண்டாட்டிக்கிட்ட இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லைங்களா, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் த மெயின் கீ. நீங்கள் வந்து லாங் ப்ராசஸ் வந்து இல்லை நான் பண்ணது தான் நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் சார். அதை வச்சுட்டு நம்ம பண்ணுறது தான் கொஞ்சம் புத்திசாலி தானே நான் நினைக்கிறேன். அடுத்தவங்க பற்றி தெரியாது சார். நிறைய பேர் டான்ஸரே இல்லை சார், அவங்க நடிக்க தான் வந்திருக்காங்க. அதை நம்ம கோரியோகிராஃபராக அதான் நினைக்கிறேன். அவங்க வந்தது நடிக்கிறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு வரல. அதுக்கு டான்சர்ஸ் இருக்காங்க. ஸோ எந்த ஹீரோவுக்கு வந்து என்ன மாதிரி மூமெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும், அவங்கள பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், அவங்க ஸ்டைல் நல்லா இருக்கணும், அவங்க எந்த பக்கம், சிலவங்களுக்கு லெஃப்ட் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கும், சிலவங்களுக்கு ரைட் ப்ரொஃபைல், சிலவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் நல்லாயிருக்கும், சிலவங்களுக்கு மிட் ரேஞ்ச் தான் நல்லாயிருக்கும், டைட் க்ளோஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டெக்னீஷியன் தெரிஞ்சுக்கிட்டு, சிலவங்களுக்கு ஃபுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்பர் பாடி இருக்காது. சிலவங்க அப்பர் பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அக்ஷயில் வந்து அப்பர் பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், லோவர் பாடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. பிரபு சார்லாம் வந்து பிரபுதேவெல்லாம் வந்து ஃபுட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவரை வந்து நீங்கள் ஃபுல் ஃபிகரைஸில் தான் ஷூட் பண்ணணும், நீங்கள் க்ளோஸ்அப்பில் ஷூட் பண்ணி ப்ரோஜனம் இல்லை அவருக்கு. ஸோ இது தெரிஞ்ச ஒரு டெக்னிக்கல் தெரிஞ்ச கோரியோகிராஃபர் ரொம்ப ஈஸியாக நடத்திடலாம். நான் வந்து இவ்வளோ வருஷம் ட்ராவலிங்கில் வந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிவிடுவேன். அது ரிஹர்சல்லையோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணும்போது அனலைஸ் ஆகிடும். இவங்க இவ்வளோ தான் பண்ணுவாங்க, இவங்களுக்கு இதுக்கு மேலே கஷ்டமாக போயிடும். அவங்க கஷ்டத்தை அவங்க ஃபேஸில் நான் பார்க்க விரும்பலை. இப்போ கோவிந்தாலாம் பார்த்தீங்கன்னா அவர் என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணுவார், அவர் ஸ்ட்ரகிளாக பண்ண மாட்டார் டான்ஸை. அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கார். அவருக்குள்ளேயே அந்த டான்ஸ் வந்து அது உள்ள கிரேட் டான்ஸர், அது ஒரு கிரேட் டான்ஸர். அப்படியே அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபு சாரும் அவர் உள்ளேயே ஒரு டான்ஸ் இருக்குது, ஒரு ரிதம் ஓடிக்கிட்டே இருக்குது. அது அந்த ரிதம் அவங்களுக்கு தெரியும். அதே தான் கோவிந்தா சார். கோவிந்தா தான் ஃபீல் டான்ஸ் வந்து டான்ஸாக பண்ணாமல் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பண்ணால் அது வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும். ஸோ நான் எப்போவுமே இப்போ அமித்ஜிக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து டஃப் மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்தா பண்ணவே முடியாது சார்.
அவரை கஷ்டப்படுத்தினாலே நல்லா இருக்காது. ஏன்னா அவர் ரொம்ப ஹைட்டு. ஆமா. அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி அவர் ஸ்டெப்பு பண்ணணும். ம். அப்போது ஏன்னா அவர் வந்து இந்த பகவான் தாதா மூமெண்ட் தான் வச்சு ரொம்ப வருஷமாக அவர் வந்து ஓட்டியிருந்தாரு. ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். நான் போய் தான் அந்த ஐஸே பிரேக் பண்ணேன். சார் இது ரொம்ப ஓல்டு அவுடேட்டடாக இருக்குது, நம்ம எங்கேருந்து பிரிஞ்சிடுவோம்னா அதை ஒத்துக்கிறதுக்கு அவர் ரெடியாக இல்லை ஃபஸ்ட்டு. பட் அதை ஒத்துக்க வச்சு அவர்கிட்ட இதையும் நல்லா இருக்குன்னு சொல்கிறது ஐஸ் பிரேக்கர் நான் தான் நினச்சேன். உங்களுடைய சாதனை மும்பை படகுல அசாத்தியமானது. அதை உங்களால் எப்படி சாதிக்க முடிஞ்சது? சார் மெயினாக வந்து எஸ் ராமநாதன் சார்னு சொல்லிட்டு இங்கே ஆமாம் ஆமாம். அவர் தான் அமிதாப் பச்சனை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அவர் தான் வந்து அமிதாப் பச்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணது. அவர் தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போனது இங்கேருந்து. கோவிந்தான்னு ஒரு ஆக்டரை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ், பியார் கர்கே தேக்கோன்னு சொல்லிட்டு ஒரு படத்து மூலயமா அவர் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணார். கோவிந்தா எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு முகுல் ஆனந்த் சொல்லிட்டு ஒரு டேரக்டர் இருந்தார், அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் எடுத்துகிட்டு போயிட்டு அமிதாப் பச்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இது ஒரு சைக்கிள். அருமை. பட் ஸ்டார்ட் பண்ணது வந்து எஸ் ராமநாதன் சார். எஸ் ராமநாதன் சார் எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா ரவிச்சந்திரன் சார் கன்னடத்தில். கன்னட ரவிச்சந்திரன். ஆமாம், ஈஸ்வரி ப்ரொடக்ஷன் மூலமாக நான் வந்து ரஜினி சாரோட பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சாங் பிடிச்சி அது அப்படி இப்படி லிங்க் ஆகி அது மாதிரி ட்ராவலிங் ஆச்சு. ஸோ நான் தேங்க்ஸ்ன்னு சொன்னால் ஒன்று வந்து எஸ் ராமநாதன் சாரை சொல்லணும், நான் பாம்பே ரீச் ஆனது. நெக்ஸ்ட்டு ரவிச்சந்திரன் ஈஸ்வரி ப்ரொடக்ஷனுக்கு என்னோட நன்றியை நான் சொல்லணும். மூணாவது வந்து முகுலான்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர், அந்த மாதிரி ஒரு சாங் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா என்னால் டெஃபினட்டாக இருந்திருக்க முடியாது. அப்புறம் எல்லாத்தோட பெரிய தேங்க்ஸ் வந்து என் ஒய்ஃபு சொல்லணும். அதாவது எந்த ஜெல்லசி இல்லாமல், எந்த வந்து, ஏன்னா அவங்களும் ஒரு கொரியோகிராஃபர், நானும் ஒரு கொரியோகிராஃபர். வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ரெண்டு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கும்போது இருக்கும், இன்டிஃபரன்சஸ் இருக்கும். அதெல்லாமும் தாங்கிட்டு ஃபேமிலியை நடத்தி என் கூட பேக் போனாக நின்ற என் ஒய்ஃப் ரேகா பிரகாஷ்க்கு என்னோட தேங்க்ஸ் நான் சொல்லிப்பேன். அப்புறம் என்னோட சென்னை டான்சர்ஸ் என் பக்கத்துலேயே நின்று என்னை வந்து பேக் போனாக நின்று என்னை அங்கே 30 வருஷம் ஜெயிக்க வச்சதுக்கு பெரிய காரணம் வந்து இங்கே இருக்க சென்னை டான்சர்ஸ். என்னோட தேங்க்ஸ் சொல்லணும், அவ்வளோதான் சார். எங்கே மீட் பண்ணீங்க உங்கள் மிஸ்ஸஸ் நீங்கள் ரேக்காவில்? சார் நானும் அவங்களும் 2 பேரும் அசிஸ்டண்ட்டாக இருந்தோம். எங்கள் அப்பா கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க, நானும். அங்கே வந்து சின்ன மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபஸ்ட்டு செட்லேயே அவங்கள லவ் பண்ணதான் அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தது சார். அவங்க எல்லாம் சார் அவங்க எனக்கு அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது சார். எனக்கு வந்து என்னென்னா அப்போ ஹார்ட்லி ஒரு 17 இயர்ஸ். ஆமாம், அவங்களுக்கு 14 வயசாமே, அவங்களுக்கு 14 இயர்ஸ். அவங்களுக்கு சைல்டு லவ். எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. அப்பா இருந்தார், ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியில் என்னென்னா அவங்க வந்து மார்வாடிஸ்னால அவங்க நார்த் இந்தியன்லேருந்து தான் கேர்ள் வரணும்னு அவங்களுக்கு ஆசை. பட் இங்கே என்னென்னா தெலுங்கு பிராமணன் இல்லையா, இவங்க தெலுங்கு பிராமணு. ஸோ இவங்களுக்கு என்னென்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன என் மேலே ஒரு சின்ன ஆசை இருந்தது. ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணாங்க. நானும் அப்படியே மூவ் ஆகி அது ஒரு லவ்வாக மாறி அதுக்கப்புறம் வந்து சின்சியராக 2 பேரும் சேர்ந்து லவ் எல்லாம் தூக்கி சைடில் வச்சுட்டு சின்சியராக வேலை பண்ணோம் 2 பேரும் சேர்ந்து. ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் த லைஃப், அந்த மாதிரி தான் ஒரு ஜேர்னி பார்ட்னர் வந்து ஒர்க் பார்ட்னராக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே லைஃப் ஜேர்னி பார்ட்னர் ஆகிட்டான். 10 வருஷம் காத்திருந்து காதல் திருமணம் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். ஆமாம் சார். அது ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும் சார் எல்லாத்துக்கும். திடுதிப்புன்னு ஆகிட்டா அதுக்கு ஒரு வேல்யூ தெரியாது இல்லை சார். இப்போ நான் கூட மாஸ்டர் ஆச்சுன்னா எனக்கு ஒரு 50 வருஷம் ட்ரைனிங் இருந்ததுனால மாஸ்டர் ஆக முடிஞ்சுது. ஸோ எல்லாத்துக்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்கணும்ல சார். அது மாதிரி இந்த 10 இயர்ஸ் என்ன வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணதுனால அந்த 10 இயர்ஸோட வேல்யூ எனக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி மாதிரி பிரேக்கப்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆக முடியாது அந்த ஜென்ரேஷனில் இருக்கும். ஸோ அது லவ்வுக்கு ஒரு மீனிங் இருந்தது, கல்யாணத்துக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் லைஃப் பார்ட்னராக இருக்கிறது வந்து நாட் ஓன்லி லைஃப், அந்த லைஃப்னா அது ஃபேமிலியாகவும் ஒர்க்காகவும் என்னோடய கஷ்ட நஷ்டங்கள், என் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி எல்லாம் கம்பைன்ட் பேக்கேஜ் தானே சார் லைஃப் பார்ட்னர். வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துட்டு அவங்களுக்கு எஸ் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு நாளைக்கு டைவர்ஸ்ன்னு சொல்கிறது அது வாழ்க்கை இல்லை. அவங்களும் தனியாக நடன இயக்குனராக பணியாற்றிட்டு இருந்தாங்க, நீங்களும் தனியாக நடன இயக்குனராக பணியாற்றிருக்கீங்களா? ஆமாம் சார். அந்தம்மா வந்து ரொமான்டிக் சாங்ஸ் நிறைய பண்ணாங்க. சாஜன் அந்த மாதிரி நிறைய தடுக்கன், சாஜன் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ரஜினி சாரோட ஃபேமஸ், விஜயகாந்த் சாரோட ஃபேமஸ். அவங்க விஜயகாந்த் சாரோட படங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க அவங்க. நான் பண்ணேன் சார், வானத்து போல பண்ணேன். அவரும் ரொம்ப சின்சியர் பர்சன் சார். அப்புறம் ஒரு மாஸ்டர்ன்னா அதுக்கு ஒரு மரியாதைன்னு இருக்குல்ல சார், அதை எப்போவுமே அவர் தாண்டினதில்லை எனக்கு தெரிஞ்சு. மாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாஸ்டர், அவருக்கு மூமெண்ட் வரலைன்னா கூட மாஸ்டர் என்ன சொல்கிறீங்க, இல்லை சார் இது பண்ண நல்லாயிருக்கும், சரிங்க மாஸ்டர் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுவார். ஸோ அந்த மாஸ்டர்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அது வந்து விஜய் சார் வந்து கடைசி வரைக்கும் அவர் கொடுத்துட்டு இருந்தார்.
அவர் மாறவே இல்லைங்க, எப்போவுமே மாறதில்லை. ம். இத்தனைக்கும் சில ஸ்டெப்பெல்லாம் அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம். கரெக்ட். ஆனால் அது வெளியில் ராஜன் சொல்லிட்டு ஒரு மேக்கப் மேன் இருந்தார், அவர் ஆமா. எனக்கு க்ளோஸாக இருந்தார். அவர் நான் நடிக்கும்போது எனக்கு மேக்கப் போட்டார். ம். அவர் தான் அவன் சொல்லுவார், எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, அது ராஜு. ராஜு கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறியா ஆனால் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, உடனே சேஞ்ச் பண்ணு, டக்குன்னு சேஞ்ச் பண்ண அசிஸ்டன்ட் சொல்லு. ஆனால் இது பட் அதை சொல்லவே மாட்டார் அவர் டைரெக்டாக. வந்து இன்டெரக்டாக வந்து வேறு யாராவது சொன்னால் ஒன்று தவிர அது பண்ணிகிட்டே இருப்பாருங்க, அது கஷ்டப்பட்டவர். சார் என்ன மனுஷன் சார், சூப்பர் கிரேட். சூப்பர் கேரக்டர்ஸ். இந்த மாதிரி விஜயகாந்த் மாதிரி சார் மாதிரிலாம் வரவே முடியாது சார். மலேசியாவில் ஷூட்டிங் பண்ணிருக்கோம் சார், ஒரு 25 பேர். 25 பேருக்கு ஈவினிங்கில் என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வந்து தட்டி கொடுப்பாங்க. பா. மாஸ்டர் என்ன அவருக்கு என்ன வேணும், அவர் சாக்லேட் வேணுமா, பிஸ்கட் வேணுமா, அவருக்கு கூல்ட்ரிங்க் பாட்டில் வேணுமா, என்ன வேணும், எல்லாம் சாப்பாடு எங்கேருந்து வேணும்னு சொல்லுங்கள். அந்த ஹோட்டலேருந்து மாஸ்டர் பிரியாணி பிடிக்கும், மாஸ்டர் வாங்கி கொடுங்க. எனக்கு மட்டும் இல்லை, புரியுது. என்டையர் என் அசிஸ்டண்ட் ஆகும் எல்லாம். சார் இந்தியாவில் பண்ணுறது, மெட்ராஸில் பண்ணுறது ஓகே சார், மலேசியாவில் போய் மலேசியன் டாலரில் 25-30 பேருக்கு டெய்லி ஈவினிங்கு காலையில் சாப்பாடு. அமேசிங் பர்சன் சார். அந்த மாதிரி ஒரு பர்சன் நான் பார்க்கவே இல்லை. ஜெய்ப்பூர் ஷூட்டிங் போயிருந்தோம், வானத்தை போல சாங்ஸ்க்கு 2 சாங் பண்ணேன், ரொமான்டிக் சாங். அங்கேயும் அங்கே இருக்க டெக்னீஷியன் 300 பேருக்கும் அவர் தான் மத்தியானம் சாப்பாடு எல்லாருக்கும். எல்லாருக்கும் நான்வெஜ் இல்லாமல் ஒரு இல்லை 2 நான்வெஜ். அது நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, கிரெயின் ஆளுங்கெல்லாம் வந்து. எல்லாருக்கும் பயங்கரமான மனசு சார், அவர் கிங்கு மனசு அவருக்கு. ஃபேண்டாஸ்டிக். டெக்னீஷியனை பார்த்துக்கிறதுனா கோல்டன் ஹார்ட் விஜய் சார் மாதிரி இருக்கவே முடியாது, இன்னொரு ஆள் வரவே முடியாது சார் விஜய் சார். உண்மைதான். இப்போ நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் ஒரு டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ணும்போது மூமெண்ட்டில் உங்களுக்குள்ளே இந்த மூமெண்ட் நல்லாயிருக்கும், இந்த மூமெண்ட் நல்லாயிருக்கும்னு பிரச்சனைகள் வருமா? சார் நான் வந்து என்னென்னா மெயினாக வந்து நான் வந்து கேமராவும் டெக்னிக்கல் மாத்திரம் நான் அவங்க வந்துட்டாங்கன்னா உள்ள நான் கேமரா டெக்னிக்கு லைட்ஸு நான் யூஸ்வலாக அந்த ட்ராக்கு போயிடுவேன். அவங்க வந்து டான்ஸ் கம்போசிஷன், ரெண்டு ஆக்டருங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும், எக்ஸ்பிரஷன் என்ன, க்ளோஸ் எப்படி பண்ணணும், அதுக்கெல்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது என்ன ஆகும்னா இந்த பக்கமும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த பக்கமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். புத்திசாலித்தனமான வேலை இல்லையா? எதுக்கு கிளாஷ் ஆக்கணும், சும்மா ஆபாசமான கிளாஷ் எதுக்கு? எப்படி இருந்தாலும் ஒரே வீட்டுக்குள்ளே தான் போடும் 2 பேரும். உங்கள் ஜேர்னி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சீக்ரெட் புரியுது எனக்கு. அதானே சார், சிம்பிள் சார். ஒத்துழைச்சி போயிட்டா சிம்பிள் சார் லைஃப். கரெக்ட். எதுக்குமே இல்லை நான் தான் சொல்லிட்டு இருக்கிறதுல அது ஒரு பெரிய விஷயமே இல்லை சார். நான் கூட சொல்லிடலாம், ஏன்னா நான் தனியாக நின்று பண்ண சாங்ஸ் தான் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வந்தது. பட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நின்ற பாட்டு தான் நேஷ்னல் அவார்டு ஜோதா அக்பர். ஸோ எங்கள் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ தனியாக நின்றதுல இருக்கும், என்னோட அஃபெக்டும் இருக்குது. பட் 2 பேரும் சேர்ந்து பண்ணது தான் ஜோதா அக்பர், அதுதான் நேஷ்னல் அவார்டு. ஒரு கொரியோகிராஃபராக உங்கள் ஒய்ஃபை நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க சார்? நாங்கள் 10/10 சார். ஆனால் எனக்கு ஏதாவது சின்னதாக பிடிக்கல, இதை கொஞ்சம் மாற்றுன்னு சொன்னால் ஒரு அடமெண்ட்டாக இல்லாமல் டக்குன்னு ஒரு 10 வெரைட்டி பண்ணி காமிச்சிடுவாங்க எனக்கே. இது எப்படி சொல்லு, அது எப்படி சொல்லு, இது எப்படி நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு தெலுங்கில் சொல்லி 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 பட்டு காமிச்சிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கிடைக்கும். அதாவது நான் என் சாய்ஸை வெளியேங்க தேவையில்லை, வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்களே பண்ணி காமிச்சிடுவாங்க. அவள் க்ளோஸ்அப்ஸில் வந்து மாதுரி தீக்ஷித்லாம் அவங்க தான் பண்ணி காமிப்பாங்க. ஸ்பெஷலாக ஸ்ரீதேவி மேடம்க்கு, மாதுரிக்கெல்லாம் அவங்க வந்து மாஸ்டர் அதில் க்ளோஸ்அப்ஸில். இப்போ பாருங்கள் சார், க்ளோஸ்அப்பே யாரும் எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஆமாம், எல்லாமே மிட் ஃபிகரு லாங் தான் இருக்காங்க. அதுதான் அவங்க வந்து பண்ணும்போது ஸ்ரீதேவி மேடமுக்கு ஆகட்டும், மாதுரிக்கு ஆகட்டும் பளிச்சுன்னு இருக்கும். அந்த சைடில் வந்து அவங்க நான் 10/10 தான் சொல்லுவேன் சார். என் பேக் போன் சார், அவங்க இல்லைன்னா என்னால் இருந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெருசாக நான் ட்ராவல் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் என்ன சார், எனக்கு சார் ஒரு பெரிய ப்ராப்ளம்னா நான் ஒரு இடத்துல இருக்க முடியாதுனால. இப்போ மெட்ராஸில் இருக்க மாட்டேன். நான் ஒரு 20 டேஸ் இங்கே இருந்தால் எனக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும். இத்தனைக்கும் என் சொந்த வீடு, என் பிறந்த வீடு எல்லாமே இருக்குது. இங்கேருந்து டெஃபினட்டாக வேறு எங்கேயா போகணும் சார், நான் பாம்பே ஓடிடுவேன். பட் அவங்களுக்கு என்னென்னா எந்த இடத்துல இருந்தாலும் அந்த 2 வீடாகட்டும், இந்த 2 பசங்களாகட்டும், எந்த ஆகட்டும், மிச்சம் எல்லாம் என்னோடய கம்பெனிங்களாகட்டும், என்னோட வந்து நான் டான்சர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும், காஸ்டியூம் டிசைன் ஆகட்டும், எல்லா ஹெடேக்கும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ எனக்கு ஜாஸ்தி ஹெடேக்கே கொடுக்கல சார். அவங்க காஸ்டியூம் அவங்க பார்ப்பாங்க, மேக்கப் அவங்க பார்த்துப்பாங்க, ஹேர் ட்ரெஸ்ஸிங் பார்த்துப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன வேணும்னு நான் சொல்லிவிட்டு அவங்க பார்த்துருவாங்க. ஸோ முக்கால்வாசி ப்ராப்ளத்தை அவங்க வந்து எனக்கு பேக் போனாக இருக்காங்க. ஸோ இது ஒரு டீம் ஒர்க்காக தான் நான் எப்போவுமே நினச்சி போயிருக்கேன் லைஃப்பில். தவிர தனியாக நான் ஜெயிச்சது எனக்கு தெரியாது சார். தனியாக எப்படின்னா
எப்படி ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எப்பவுமே எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு பேலன்ஸ் வேணும்னு போய் நிற்பா. அப்போ தான் என் ஒய்ஃப் வந்துருவா. ஸோ அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்தது என் லைஃப்பில். இது வரைக்கும் இருக்குது. இனிமேலும் அவங்க தான் இருப்பாங்க. மும்பை படகுல ஒரு ஒண்டர்ஃபுல் டான்ஸர் வந்து மாதுரி தீக்ஷித். சார் மாதுரி வந்து என்னன்னா ஆல்ரெடி ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் சார் அவங்க. ம். அவங்க ஆல்ரெடி வந்து கதக் டான்ஸ் ம். ஃபுல்லாக வந்து படிச்சிருக்காங்க. அவங்க வந்து பக்காவாக டான்ஸ் கம்போஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க டேலண்ட் இருக்குது. ஆ. நீங்கள் ஒரு டான்ஸ் மாஸ்டராக என்ன கம்போஸ் பண்ண முடியும் அவங்களால அது கம்போஸ் பண்ண முடியும். ஓ, அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. அருமை. நீங்கள் யாரும் போலனா கூட அந்த அம்மா சாங் எடுத்து காமிச்சிருவாங்க. அவங்களே ஓ கொரியோகிராஃபர். எஸ் எஸ் ஷி கேன் டூ இட். ஓ, அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனாலும் பாருங்கள், எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை? கரெக்ட். இப்போது நான் ஒரு செட்டப் பண்ணுறேன். ம். நான் வந்து ஒரு கம்போஸ் பண்ணுறேன். மாதுரி மேடம்க்கு வச்சு அவங்கள வச்சு ஒரு கம்போஸ் பண்ணுறேன். ம். இந்த கம்போசிஷனில் வந்து சில டைமில் ஒரு 30% எங்கேயாவது மேலே கீழே இருக்கலாம். ம். அது ட்வீட்டிங். அது வந்து ஷார்ட் வைக்கும் போது தான் ட்வீட் பண்ணும். பட் இருந்தாலும் அவங்க கம்போசிங்கில் வந்து பார்ப்பாங்க. இப்போ பூல் புலேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் பண்ணேங்க. ம். ஒரு படம் பண்ணேன். ம். அது பெரிய ஹிட் ஆச்சு அந்த சாங். ம். அவங்களும் வித்யா பாலன் 2 பேரும் சாங் ம். பண்ணாங்க. அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா 3 நாள் வந்தாங்க கம்போசிங். ம். நான் கம்போஸ் பண்ணி காயும் போது பார்த்துட்டு இது கொஞ்சம் மாத்திரம் நல்லா இருக்குன்னு மாற்றிடுறேன் மேம்னு சொல்லிட்டு. ம். அடுத்த நாள் மாற்றினேன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க வேறு யாராக இருந்தால் அவங்க வேறு ஸ்டெப் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஆ. இதை பாருங்க, இப்படி பண்ணால் நல்லா இருக்குன்னு அவங்களே ஒரு ஸ்டெப் Correct. கிரியேட் பண்ணிப்போம். அதை பண்ணலை. கிரேட். ஸோ அந்த டேலண்ட் யாருக்கு இருக்குது? எனக்கு தெரிஞ்சும் எனக்கு தெரியாத நடிக்கிற ஒரு டேலண்ட் யாருக்கு இருக்குன்னா அது மாதுரிக்கு தான். இந்த இடத்துல நீங்க கொரியோகிராஃபர், நீங்க சொல்றத சார் பண்ணணும். தட்ஸ் யுவர் ஜாப். நீங்கள் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். அருமை. கேப்டன் ஆஃப் த obedience. ஷிப் என்ன சொல்லுதோ அதான் நான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் செட்டில் வந்து நோ டிஸ்கஷன். அந்த அம்மா வந்து 15 நாள் ரிஹர்சல். வித்யா மேடம் எவ்வளோ ரிஹர்சல் பண்ணாமோ அவ்வளோதான் ரிஹர்சல் பண்ணாங்க. ஆ. 15 நாள் ரிஹர்சல் பண்ணாங்க. பேர் ஃபுட்டாக. இந்த ஏஜில் முட்டி இஷ்யூ, கீழே உட்காந்தா ஏந்திரிக்க முடியாது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அதில் சொல்லாமல் 15 days ரிஹர்சல் வச்சு ஒரு அசிஸ்டன்ட் வச்சு எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் கொடுத்துருங்க மேடம் சார். நான் கொடுத்துட்டேன். பண்ணாங்க. செட்டில் வந்து நான் இப்படி பண்ணுறேன், நான் அப்படி பண்ணுறேன், நீ இதை மாற்று அதை மாற்றணும். ம். மாஸ்டர்ஜி என்ன தான் அந்த கண்ணு வந்து அவங்க 2 பேருக்கும் என்ன தான் தேடும். ஆ. அப்படின்னு நான் ஓகே, நான் இமிடியேட்டாக ஓகே, ஒன் மோர் மேடம். அந்த எதுக்கு ஒன் மோர்னு கேட்க மாட்டாங்க. பா. அப்போ அவர் ஒன் மோர் கேட்டால் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன். ப்ராபப்ளி அதனால தான் அவங்கெல்லாம் வந்து இவ்வளோ ரேஞ்சுக்கு இவ்வளோ வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டான்சர்ஸு. அதாவது அந்த அம்மா பண்ணுற எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், அவங்க பண்ணுற டான்ஸ் ஆகட்டும், இன்றைக்கி கேர்ள்ஸில் யாருமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஆமாம், ஒண்டர்ஃபுல். ஃபைனஸ்ட் டான்சர் எவர் பார்ன். நமக்கு வந்து வைஜந்தி மாலா அவங்க இருக்கட்டும், பத்மினி மேம் இருக்கட்டும், வாணிஸ்ரீ மேம், எல்லாத்துக்கு அப்புறம் ஒரு டான்சர் அப்படின்னா அது மாதுரி மேம் தான் இருக்கும். அவ்வளோ கிரேட் டான்ஸ். அவங்க ஷார்ட்டு எனக்கு கட் பண்ண பிடிக்காது சார். அந்த ஷார்ட்டை கட் பண்ணவே முடியாது. மேலே இல்லை ஒண்டர்ஃபுல் ஆடும்போது அப்படியே ரசிக்க தானே ஒரு தோணும். சர்க்கிள் பண்ணி ஒரு ஃபினிஷ் பண்ணுவாங்க பாருங்க. அதை பார்த்து எல்லாருமே ஷூ இப்படி கூடமா. அதாவது சினிமாவில் பார்க்குறது வேற சார், எடிட் பண்ணி. பட் கண்ணு நான்லாம் பார்த்து அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிருக்கேன். அது இந்த மாதிரி ஒரு ஃபினிஷா? அதாவது நீங்கள் வந்து ஸ்டார்ட்டு ஃபினிஷ் ரொம்ப கஷ்டம் சார் ஃபினிஷு. ஏன்னா இவ்வளோ டான்ஸ் ஆனப்பறம் கொஞ்சம் மூச்சு வாங்கல. ஆமாம். ஸோ அந்த ஃபினிஷ் கரெக்டாக இல்லைன்னா நல்லா இருக்காது. Correct. அந்த அம்மா ஃபினிஷ் பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க. கட்டுன்னு சொன்னப்பறம் தான் மூச்சு வாங்கிட்டு போகும். அது வரைக்கும் அந்த ஹோல்ட் தி பிரீத் விச் யாரும் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. கட்டுன்னு சொன்னால் அப்படி லூஸ் ஆகிடுவாங்க. அந்த அம்மா அப்படின்னு அப்படியே நிற்பாங்க. ஓகே மேம்னா போவாங்க. ஐஸ்வர்யா ராயோட பணியாற்றிருக்கீங்களா நீங்கள்? பண்ணியிருக்கேன் சார். மேடம்க்கு வந்து என்னென்னா பெருசாக டான்ஸ் வராது சார். ஆமாம். ஆனால் ஸ்ரீதேவி எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபார்மர், என்ன மாதிரியான டான்ஸர்? ரூக்கி ராணி சோரோகரா. ஆமாம். அந்த படத்தில் கிளைமேக்ஸ் சாங் ஒன்று பண்ணேன் சார். அதில் ஒரு சீக்வன்ஸ் வந்து நான் நெருப்பில் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பல யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ஹீரோயின்ஸும் பார்த்தீங்கன்னாலும் ஹீரோஸும். உங்களுக்கு அதில் வந்து பிரமாதமாக டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுத்தியவங்க யாராக இருக்காங்களா? ஹீரோ ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் எல்லாரும் டான்ஸராக தான் சார் வராங்க. சிலவங்களாம் இருக்காங்க டான்ஸுனாலே 3 நாளுக்கு வரமாட்டாங்க ஷூட்டிங்க்கு.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.